கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பெருகுவதாக. இந்த நாளுக்கான நம்முடைய தியானத்திற்கான வசனம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமா? மகிமை, கனம், சமாதானம். ரோமர் 2:6 பாருங்க. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். அப்போ அந்த பூமியில நம்ம செய்யற கிரியைகளுக்கு தக்க பலனை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்க போறார். 7வது வசனம் பாருங்க. அதனால சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போ நன்மை செய்கிறதுல, நற்கிரியைகளை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. சோர்வு வரும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது, அல்லது நம்ம பிரயோஜனமாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரயோஜனமாக கனிகள் கொடுக்கின்ற வாழ்க்கை வாழும்போது நமக்கு கொஞ்சம் சோர்வுகள் வரலாம், எதிர்ப்புகள் வரும், வேதனைகள் வரலாம், பட்டய குத்துகள் போல வார்த்தைகள் நமக்கு விரோதமாக வரலாம், இருக்க தான் செய்யும். ஆனாலும் கூட சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யும் பொழுது அப்போ நமக்கு மகிமை, கனம், அழியாமை உண்டாகிறது. 10வது வசனத்திலையும் அதைத்தான் மகிமை, கனம், சமாதானம் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம ஏதாயிலும் ஒரு நன்மையை தினமும் நம்ம செய்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு படுக்கும்போது யோசித்து பார்க்கணும். நம்ம ஜெபம் பண்ணிட்டு படுக்க போக முன்னாடி இன்னைக்கு நம்ம ஏதாயிலும் நன்மை செய்தோமா, ஏதாயிலும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தோமா, கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருந்தோமா அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. நன்மையே செய்ய வேண்டாம், எதுக்கு இந்த மாதிரி நன்மை செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் அதனால் கெட்ட பேர் வருது, அதனால் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தேவ பிள்ளைகள் அப்படியே தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, நம்மளும் யாரையும் தேட வேண்டாம், நமக்கும் யாரும் உதவி செய்ய வேண்டாம், அப்படியே நம்ம வாழ்க்கையை பார்த்து கொள்வோம் என்று சொல்லி அப்படியே வாழ்கிறவங்க டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, எதுலையுமே நம்ம பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஒரு குறுகிய வட்டத்தை வைத்து கொண்டு ஓடுகிற அநேகர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் நன்மை செய்யுங்கள். வேதத்தில் பார்க்குறோம், காயின் அவனுடைய முக நாடி வேறுபட்ட உடனே ஆண்டவர் கூப்பிட்டு கேட்குறாரு, நீ நன்மை செய்தால் அவனுக்கு மேன்மை இல்லையா? ஆபேல் நன்மை செய்கிறான். என்ன நன்மை செய்கிறான்? கர்த்தருக்கு முதற் பலன்ல நல்லவைகளையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துறத ஆண்டவர் அது நன்மை செய்கிறான் என்று சொல்லுகின்றார். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு காயினை பார்த்து, நன்மை செய்தால் அவனுக்கு மேன்மை இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? நன்மை செய்கிறவங்களுக்கு மேன்மை உண்டு. ஆமென். அவனவனுக்குரிய பலன் கர்த்தரால் அவனவனுக்கு அருளி செய்யப்படுகின்றது. மொர்தெகாயுடைய வாழ்க்கையில பார்க்கின்றோம். இந்த மொர்தெகாய் யூத குலத்திற்கு நன்மையை தேடுகின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டதை பார்க்கின்றோம். அந்த யூத குலத்திற்கு ஒரு அழிவு வரும் பொழுது அவன் யோசித்திருக்கலாம் இல்லையா, தன்னுடைய அந்த வளர்ப்பு மகள் எஸ்தர் தான் இங்கு ராஜாத்தியா இருக்கிறா, தான் மாத்திரம் தப்பித்து கொள்ளுவோம், மற்றவர்களுக்கு என்ன அழிவு வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி சுயநலத்தை நாடலை. அப்போ அவர் நன்மை செய்கிறார், தன் குலத்திற்கே நன்மை செய்கின்றார். அப்போ கர்த்தர் ஒரு மேன்மையை கட்டளையிடுகின்றார். பாருங்க, எஸ்தர் 10வது அதிகாரத்துல பாருங்க, யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். இப்படி நன்மை செய்கிறதுனால மொர்தெகாய்க்கு எவ்வளோ பெரிய கனம் உண்டாயிற்று. தன் குலத்திற்கு நன்மை செய்ததுனால தேவனே அவரை இப்படி உயர்த்தி வைக்கின்றார். தன் யூதருக்குள்ள பெரியவனும் திரளான சகோதரருக்கு, தன் ஜனம் எல்லாருக்கும் பிரியமானவனுமாய் இருந்தான் என்று பார்க்கிறான். இன்னைக்கு ஜனங்களுக்கு பிரியமானவங்களாக நம்ம இருக்கிறோமா? யார் பார்த்தாலும் நம்மளை சந்தோஷமாக உங்ககிட்ட பேசுகிறாங்களா, சிஸ்டர், பிரதர் என்று சொல்லி பிரியமாக உங்ககிட்ட பேசுகிறாங்களா?
அல்லது உங்களை பார்த்தா 10 அடி தள்ளி ஒதுங்கி போயிடுறாங்களா? யோசித்து பாருங்க. அப்போ பிரியமுண்டாக மற்றவங்க நடந்து கொள்ளணும்னா நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்பவர்களாக இருப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நன்மை செய்வோம். நம்மால் முடிகிறத நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விதைப்போம். அறுவடையில் நமக்கு பெரிய பலன், கனம், மகிமை, சமாதானம் நிச்சயமாக உண்டு. அதே போல் தேவ ஜனத்திற்கு நன்மை செய்வோம். இந்த பூமியில் வாழ்கின்ற மக்களுக்கு நன்மை செய்வோம். யோபு சொல்லுகின்றார், முறையிடுகின்ற ஏழையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன் என்று சொல்லுகின்றார் இல்லையா? அவர் யோபு கூட மற்றவங்களுக்கு அவ்வளவு உதவி செய்திருக்கிறார். நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்தேன், அதே நேரத்தில் குருடனுக்கு கண்ணும் சப்பானிகளுக்கு காலுமாய் இருந்தேன் என்று சொல்லுகின்றார். யோபுவும் உதவி செய்கிறவராக இருந்திருக்கின்றார். நம்ம வாழ்க்கையிலே நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்து நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கு மகிமை, கனம், அழியாமை, சமாதானத்தை கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் நன்மை செய்பவர்களாக, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்பவர்களாக விளங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். ஒவ்வொருவருடைய கைகளையும் அப்படியே நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நன்மை செய்யுங்கள். விசேஷமாக இந்த நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்புகிறீங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம், கடன் பிரச்சனையில் இருக்கிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஜெபிக்க. அப்புறம் சில சகோதரிகள் தங்களுடைய கணவர்மார் குடியில் அடிமைப்பட்டிருக்கிறதுனால நாங்கள் பாடுபடுறோன்னு ஜெபிக்க சொல்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படணுன்ட்டு. கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்க சொல்கிறீங்க. எக்ஸாம் எழுத போகிறவங்க எக்ஸாமுக்காக ஜெபிக்க சொல்கிறீங்க. இப்படி பலவிதமான ஜெப விண்ணப்பங்களோடு நீங்கள் காத்திருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதை வாசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.